தமிழ்நாடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய ராசி ரைடர் அண்ணாவை மீட் பண்ணதாங்க வந்திருந்தோம். ஸோ அவரோட ஸ்கூட்டர் எல்லாருக்குமே தெரியும். ஆர்எக்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் கிங்கோட போரு கார்பரேட்டர் எல்லாமே போட்டிருக்காரு. செல்ஃப் ஸ்டார்டரோட ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிறைய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவரோட அம்பாசிடர் கார், ஸோ அவரோட இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸும் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே பார்ப்போம். ஆனால் சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்க ரொம்ப வணக்கம். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் அந்த ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் விரும்புவாங்க. இது நீங்கள் எப்போ ரெஸ்டோர் பண்ணீங்க? இது போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப எங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கணும், வீடியோஸ் பண்ணணுன்ற தாட் எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். வந்துட்டு எனக்கு நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எங்கே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நாளைக்கு எனக்கு 57 பிறகுது. அதை சொல்கிறேன். 30/9 நாளைக்கு எனக்கு யாரும் அந்த இயர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் நான் 57. சரிங்க. இதில் என்ன பொய் இருக்கு? ஆனால் என்னுடைய எண்ணம் இளமை. நான் ஸ்டெபிலிட்டி. நான் அந்த வண்டியில் பார்த்திங்களா, நான் ஓட்டுறது இல்லாமல். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளுக்கு ஆசைகள், அதாவது இது ஐயோ இந்த வயசில் இப்படி சொல்லுவாங்களே அப்படி சொல்லுவாங்களே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நேர்மையான விஷயத்தை செய்யுங்க, அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நான் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறேன், நிறைய ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்லேயே போயிட்டு வரீங்க. நிறையா வண்டியும் ஓட்டி அதான் ஆர்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டியே வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி போயிடுவோம். நான் இது ரொம்ப ரேரு, இதை பற்றி சொல்லிவிடுங்க. சிபிசி நான் யமாஹா தான் ஃபஸ்ட்டு. ஓகேண்ணா. இது ரெண்டாவதாக எங்கள் அப்பா எல்ஐசி லோன் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. சரிங்கண்ணா. இந்த மாடல்னா 99 மாடலு. இந்த வண்டி வாங்குவோமான்ட்டு எனக்குலாம் அவ்வளோ ஆசைங்க. ஏன்னா டிஸ்க் பிரேக்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பெரிய வண்டி, புல்லட்டுக்கு மாரி இது பெரிய வண்டி. அப்படிலாம் சூப்பர் பைக், அதெல்லாமா ஃபாரின் பைக்கு. இதை வாங்கணுன்னே எனக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. சரிங்க. ஆனால் இதில் தான் யமாஹாவோட லாங் போகிறதானே இதை எடுத்துக்குவேன். மைசூர், பெங்களூர், இந்த திருப்பதி, பாம்பே வரைக்கும் போயிருக்கேன் அதில். அப்புறம் இந்த டோட்டலாக இது இப்போ இது வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க. மீட்டர்லாம் ரோல் ஆகும்போது அது வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு செல்ஃபோன் அப்போ இல்லை. அதெல்லாம் ஆசையாக இருந்தது. 5 கீரு மைலேஜ் வைஸ் எனக்கு ரொம்ப பெட்டருங்க. இது 45 to 50. நைட்டு லைட்டு நான் மேக்னெட் வைண்டிங் பண்ணிட்டேன். அதனால் லைட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா லைட் வச்சுட்டேன். ஆனால் எதுப்பால் வர்றவங்க ஒருத்தர் கூட என்னால் டிஸ்டர்ப் இருக்காது. எனக்கு ஏதாவது ஹில்ஸ் சைடு போகும் பார்த்தீங்களா, திம்மம் ஃபாரஸ்ட், அங்கங்கே போகும்போது மட்டும் தான் இதை ஆன் பண்ணுவேன். மற்றபடி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். கீழே தான் வச்சுருக்கேன். இல்லை, யாருக்குமே தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் ஆஃப் பண்ணிடுவேன். சரிங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளாருனா ஒரு டைம் போட்டுட்டு மட்டும் ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். சரிங்கண்ணா. அதான் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. ஆமாம். ஏன்னா எல்லாம் யானையெல்லாம் ரோட்டு ஓரத்தில் இருக்கு. நான் சத்தியமங்கலாம் போயிட்டுருவேன். அது இந்த திம்மம் ஃபாரஸ்ட்டு அங்கெல்லாம் போயிட்டு அடிக்கடி வரும். வால்பாறைலாம் போய்ட்டுருவேன். ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும்ல, அதனால் வெளிச்சம் இல்லைனாக்கா நம்மளுக்கு வம்பு. நானாக்கா அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அனிமல்ஸ் எல்லாம் நின்று வாட்ச் பண்ணுவேன். நம்மளுக்கு அதை துரத்திக்கிட்டு வர்றதுக்கு முடியாத டிஸ்டன்ஸில் நின்றுக்குவோங்க. சரி. வண்டி ஆன்லைன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனுடைய மூவ்மெண்ட்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை. அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆனால் இப்போ அதுக்காக இந்த வண்டி நான் ரொம்ப யூஸ் ஆச்சுங்க. ரொம்ப இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டியிருக்கேன்னு சொன்னீங்க. இதோட மைலேஜும் சொல்லிட்டீங்க நல்லா தரும், லாங்கில் நல்லா இருக்கும்ட்டு. இன்ஜினை பற்றி சொல்லுங்கள். இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினுங்க. இது வரைக்கும் நான் கிளச் பிளேட்டாக மாற்ற கிடையாதுங்க. இது வரைக்கும் கிளச் பிளேட் மாற்றல. 2 செட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டு, 3 செட் டயர். அது ஏன் மாற்றுறாங்கன்னா, நிறைய பேர் அந்த ஆஃப் கிளச்லேயே ஓட்டுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டு ப்ளஸ் கிளச் பிளேட்டு மாற்றவே தேவையில்லைங்க. அதுக்கு இடத்து பொருள் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, இதெல்லாம் 4 ஸ்ட்ரோக்கில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு 5 கீர் போட்டு நீங்கள் கிளச் பிடிச்சிட்டே ஓட்டினீங்கன்னா அப்புறம் கிளச் பிளேட்டு போக தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ குறைச்சிக்கோங்க. ரொம்ப இன்ஜின் ஸ்பீடு கம்மினா ஒவ்வொரு ரேஷியோ குறைச்சிக்கலாம். அதனால தப்பு இல்லை. மைலேஜ் தான் போகும், கிளச் பிளேட்லாம் போகாது. அப்படி இன்ஜினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படியே இருக்கும். சரிங்கண்ணா. ஆனால் இன்னும் இப்போ 99 ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ். இப்போ 2024 ஃபுல்லாக ஸ்டாக்காக இருக்குது. நடுவில் ரெஸ்டோர் பண்ணிங்களா? இல்லை எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ண கிடையாது இது வரைக்கும். எப்படின்னா இப்போலாம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எனக்கு அதான் நான் வண்டி ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிறேன். எனக்கு வண்டி வச்சுக்கிறது குழந்தைங்களை குளிப்பாட்டுற மாதிரி. அந்த டியூப்லாம் போட்டு பிடிக்க மாட்டேங்க. வாட்டர் சர்வீஸ்க்கு என் வண்டி போனதில்லை. ஒரு பக்கெட் நல்ல தண்ணி சோப் ஆயில் அல்லது கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தொடச்சி நீவி தான் எடுப்பேன். கழுவ மாட்டேன். இதுதான் அதை ரெஸ்ட் ஆகாமல் அப்படியே. ஆமாங்க. மழை தண்ணியில் கழுவ மாட்டேங்க. மழை தண்ணியிலே நலைய விட மாட்டேன். மழை பெஞ்சினோ தூரத்தில் மேகத்தை பார்த்துட்டு வண்டி இப்படி திருப்பிட்டு கூட வந்துடுவேன். அது ரோட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தூரத்தில் 1 கிலோமீட்டர் போகணுனாலும் போயிட்டு வளைச்சிக்கிட்டு போயிடுவேன். நேற்று இதை பண்ணேன் நான். எல்லாம் பார்த்தாங்க, என்னடா வந்துகிட்டே இருந்தாலும் திருப்பிட்டு போகிறான் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை, அந்த அளவு வண்டி மேலே எனக்கு பாசங்க. பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஸ்கூட்டர் சொல்லுங்கள், இது எந்த வருஷம் மாடலு? இது எங்கள் அப்பா வாழ்க்கையிலேயே எங்கள் அப்பானுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின மொதல் வண்டி. அதுக்கு முன்னாடிலாம் சைக்கிள் தான். எங்கள் அப்பா எல்ஐசி லோனில் 1979 எல்ஐசி லோனில் 6300 ரூபா. அது எனக்கு தெரியும். பில்லு கூட நான் வச்சுருக்கோம்.
லோனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதிலிருந்து எங்கள் வாழ்க்கை தரமே உயர்ச்சி. இந்த இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ வண்டிங்க, அந்த முன்னாடி காரு எல்லாமே இந்த வண்டி சம்பாரிச்சு கொடுத்தது தான் எங்கள் அப்பா தான். ராசியான வண்டி. ராசிங்கிறது உழைப்பான வண்டி. சரிங்க. உழைச்சி எங்கள் ஃபேமிலியை தூக்கி நிறுத்தின வண்டி இதுதான். ஆனால் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எப்போ ரெஸ்டோர் பண்ணீங்கன்னா? கொரோனா வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பிரிச்சாச்சு. ஓகே. கொரோனா வந்தப்போ அந்த பிரித்து கொடுத்த மெக்கானிக்கு போய் படுத்துட்டாரு. அவரை நான் தான் வந்துட்டு மல்லூரில் சுதாகர்னு பேர், நான் போய் காப்பாற்றி அப்போ அந்த டைமில் போயிட்டு எல்லாம் அவனுக்கு மருந்து கிருந்தெல்லாம் கொடுத்து நாமக்கல்லில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி எப்படியே காப்பாற்றிச்சு. ரீஸ்டோர் பண்ணது அவர் தான் மறுபடியும் பண்ணி கொடுத்தாரு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பொருள் நான் எப்பயுமே வண்டி ரெடி பண்ணுறேன்னா பொருள் அதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். எல்லாம் எங்கேயோ அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்கு இது இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி நான் மேட்சிங்காக ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஹார்ன் மட்டும் என்கிட்ட ஒரு 5-6 இருக்குது வீட்டில். நான் வண்டியில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் 2 இருக்குது. ஏன்னா இது யாராவது பசங்க தூக்கிட்டாங்கன்னா கூட அடுத்த நிமிஷம் நான் வருத்தப்படுத்தல. அதை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். சரிங்க சரிங்கண்ணா. அதனால் இதெல்லாம் சீட்லாம் தைக்கிறதுக்கு அவர் சீட் தைக்கிறவரெலாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அவரெல்லாம் பொறுமையாக ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் ஃப்ரீயாக இருப்பான்ட்டு நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து அந்த கட்டிங் இதை முதற்கொண்டு எல்லாமே ஆமாம் பார்த்து பண்ணேன். இப்போ அந்த வண்டிக்கும் வெவ்வேறு கலர் தான் கொடுக்க போகிறேன். அதான் இது நீங்கள் ஸ்டிக்கர் இவங்க நல்லா பண்ணாலுமே வண்டி பார்க்கறதுக்கு அழகாக டீசெண்டாக இருக்குது, எல்லாருக்குமே விரும்புகிற மாதிரி, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது, இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது காரணமே வந்துட்டு இந்த வண்டி தாங்க. இல்லைன்னா நான் யூடியூப்பை நான் இப்போ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை மாரி இருக்கவங்களதெல்லாம் நான் சும்மா பார்ப்பேன், வெளிநாட்டு இதெல்லாம் பார்ப்பேன், பைக்கெல்லாம் பார்ப்பணுங்களா. நான் நிறைய இடத்துல போகும்போது இந்த வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேர் இந்த வண்டியில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டுப்பான்னு கேட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மேலுக்கு மேலே இந்தமாரி பண்ணும்போது எனக்கே ஒரு யோசனை தோணுது, இவ்வளோ பேர் விரும்புகிறாங்களே, அப்போ நான் பண்ண வேலை நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தான் நான் நானாக யூடியூப்பில் இறங்கினது, இன்ஸ்டாவில் இறங்கினது. ஆனால் நீங்கள் ஸ்கூட்டரில் உங்கள்கிட்ட நிறைய மெமரி இருக்கும், பட் லாங்காக போனது ஏதாச்சும் ஒரு மெமரி, த்ரில்லிங்கான மெமரி, இப்போ இதில் சொன்னீங்களா நான் அந்த காட்டில் போகிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியுமா? நான் இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என் பையன் பேர் மித்ரன் பேர், என் பையனுடைய ஃப்ரெண்டு விஷால்னு பேர். அவங்கள 2 பேர்த்தையும் மென்ஷன் பண்ணோம். ஏன்னாக்கா அவனும் நானும் அங்கிள் அவனுக்கு காலேஜ் பிஇ ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே அதுக்கு முன்னாடி அங்கிள் நம்ம ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அப்படி இங்கேருந்து நேராக ஒசூர் தேங்கனிக்கோட்டை அந்த வழியாக ஒகேனக்கல் வரலாங்க. அங்கெல்லாம் போகும்போது கிட்டத்தட்ட நைட்டு மணி ஒரு 8:30-9 ஆகிடுச்சிங்க. ஃபாரஸ்ட்டு கடைசி செக் போஸ்ட்டு. அவர் சொன்னார், சார் என்ன சார் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, இப்போ போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் அப்படியே போயிட்டு ஒகேனக்கல் போய் தருமபுரி வழியாக போயிடணும். பஸ்ஸு போயிடுச்சிங்க, யானைங்களாம் ரோட்டில் இருக்குன்னாரு. ஆனால் எனக்கு சந்தோஷம், யானை இருந்தேன்னா பார்க்கணுன்னு ஆசை. அவனுக்கு அப்படியே பயந்துக்கிட்டே இருந்தான், கும்பிட்டுக்கிட்டே வந்தான். நான் அப்புறம் தான் சொல்கிறேன், அங்கிள் நான் பயந்துக்கிட்டே வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு யானை இல்லைங்க. அப்புறம் சத்தியமங்கலம்லாம் போயிருக்கேன், இந்தாண்ட வால்பாறை வரைக்கும் போயிருக்கேன். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட யானைங்களோட இருந்துருப்பேன். எனக்கு இந்த வண்டிங்க மைலேஜும் நல்லாயிருக்கு. அதேமாரி ரோட்டில் போகிறவங்கலாம் நான் சொல்ல போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் போவோங்க. யாராவது பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டாங்கன்னா எனக்கு உற்சாகம் கிளம்பிடும். ஒரு 2 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி அப்படியே ஹேங் ஆகிற எதுனாலும் எல்லாம் தெளிவாயிடுங்க. சரிங்கண்ணா. அதனால் யாராவது ரொம்ப ஒருத்தர் ஓட்டுநர் அவங்களாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அழுக்கு ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க. அவங்களையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இதில் பாலித்தீன் பேப்பர் வச்சுருப்பேன். நீங்கள் தாராளமாக உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்பேன். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்கெல்லாம் இந்த செருப்பை கழட்டி விட்டு வண்டியில் உட்காருவாங்க பாருங்கள். அவங்க எவ்வளோ வண்டி மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய பேருங்க செருப்பை கழட்டி விட்டு, ஆனால் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்கன்னு செருப்பை கழட்டி விட்டு ஏறி உட்காருவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்குலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வாகனத்தில் மேலே எல்லாத்துக்குமே காதல் இருக்குது. அது ஜாதி மதம் வசதியானவங்க வசதி கம்மியானவங்களும் இல்லை, இது ஒரு உலகம். ஆனால் இப்போ ஆக்சுவலாக நம்மளும் நிறைய ஸ்கூட்டர் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏன்னா இப்போ ஆர்எக்ஸ்க்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது, அதே ஆர்வம் இப்போ ஸ்கூட்டர் மேலே எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கும்போது லாங் ஓட்டலாம் ஸ்கூட்டரில், அதுவும் மைலேஜும் தருதுன்றீங்க. இன்னொன்று இப்போ லாங்கில் போகும்போது பிரேக் டவுன் அந்த மாதிரி, ஏன்னா இப்போ பெரிய வண்டி லாங்கில் போகலான்ற மைண்ட் செட்டு தான் ஒரு காமனாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸ்கூட்டரில் லாங் போகலாமா, பிரேக் டவுன்ஸ் அந்த மாதிரி இருக்குது? கண்டிப்பாக போகலாம். ஓகே. என் வண்டி பொறுத்தவரை 6 வோல்ட்லேயே தான் இருக்குது. இது ஓல்டு பாயிண்ட்லேயே தான் வச்சுருக்கேன். அந்த பீட்டுக்காக எனக்கு அப்புறம் வந்ததெல்லாம் எலக்ட்ரானிக் பண்ணிட்டாங்க, அது ஃபெயிலியரே ஆகாது. மிஞ்சி போனால் 2 ஸ்ட்ரோக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணி ஓட்டணும். அது நீங்களே சைடு டோரை கழட்டி ஃப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். மெக்கானிக்கை போய் தொந்தரவு பண்ணுங்கிறதில்ல. பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஸ்டெப்னியை கழட்டி அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம், எனக்கெல்லாம் 5 நிமிஷம் போதும். கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகும். சரிங்கண்ணா. அப்படி நீங்கள் வண்டியை ஸ்டெப்னி கழட்டி மாற்றும் போது வண்டி சாய்க்கணும், சாய்ச்சி போட்டு போடணும். அப்போ பெட்ரோலை சுத்தமாக ட்ரை பண்ணிடுங்க. பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு கார்பரேட்டருக்கெல்லாம் ஓட விட்டுட்டு சாய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் டயர்லாம் போட்ட பிற்பாடு ஸ்டார்ட் பண்ணும்போது உதவாங்காது, எல்லாம் போய் ஓவர்ஃபுல் ஆயிரும்.
ஓகே. இது நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளோ தான் வேலை. இந்த பாக்ஸுக்குள்ளார எவ்வளோ பொருள் வேணாலும் அடைக்கலாம். சரிங்க. இப்போ அங்கே இருக்குல்ல அந்த வண்டி, அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் டூருக்கான பொருளை அதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஓகே. நான் பாக்ஸ் ஏன் வைக்கலனா, எனக்கு கொஞ்சம் கால் இடிக்கும். இது ஃபர்ஸ்ட் லாட்டில் வந்த வண்டியை, ஓல்டெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் பாருங்க போகிறோங்க ஃபுல்லாக பாக்ஸ், ஹெல்மெட் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பாக்ஸ் ஒன்று ஸ்டாக் வச்சுருக்கேன். ஆனால் நான் அதை காம்பேக்டாக எடுத்து இவ்வளோ இவ்வளோ தூரம் தான் வரமே நான் வச்சுக்க போகிறேன். சரிங்கண்ணா. வாட்டர் பாட்டில் இருந்து அங்கே எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ஆக்குபை. ஆமாம், இல்லை நான் அதை பாக்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் மறுபடியும் அது மேலே ஒட்டிட போகிறேன். ஓகேண்ணா. இதை விட இன்னொன்று இங்கே வாங்கலாம் ஒன்று சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்துட்டு என் பையனை கூட இந்த இன்ஸ்டா வந்து பிடிச்சதா என்னங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நான் 10K வந்துட்டு பையன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். அவனுக்கும் சந்தோஷம். அதுக்காக அவன் வந்து பிஎஸ்சி அனிமேஷன் பண்ணுறான். அதனால் அவன் கையிலே ஆர்ட் பண்ணது நம்ம அம்பாசிடர் படத்தை அவன் இதை ஆர்ட் பண்ணி கொடுத்தான். எனக்கு வந்துட்டு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. அவன் வந்துட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருந்தா கூட எனக்கு இப்படி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அதனால அந்த அவர் வரைஞ்சது இதுவே ஒரு பெரிய ஆமாம், எனக்கு வந்துட்டு அவனே திருப்திப்படுத்திட்டான். ஏன்னா அவன் வந்துட்டு என்னடா அப்பா போய் யூடியூப்பில் போயிட்டு தடுமாறிட்டு இருக்காங்களே தேவையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தான். அப்புறம் அப்போ வந்து எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. சரிங்கண்ணா. ஆனால் 2 ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்க. கண்டிப்பாக சவுண்டு பார்க்கலாம். இதை மாதிரி பண்ணுவோம். சிபிசி வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டை கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் இதாகிடுச்சு. அதெல்லாம் கிக் பண்ணுற பாருங்க. ஸ்லோ ஹெட்லிங்கில் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லாட்டில் வந்தது. இந்த சைலன்சர் வந்து இந்த ஹோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து உப்பு வரதெல்லாம் கொஞ்சம் பொல்யூஷன், கொஞ்சம் சவுண்டு சன்னது பண்ணிட்டாங்க. இந்த பீட் வராது. இதுக்கு அடுத்தது வந்ததெல்லாம் பஜாஜ். இது வந்துட்டு மொதல் ஸ்டார்ட் பண்ணும்போது இது உலகத்துக்கே உள்ள இதுதான். வெஸ்பாவாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, இப்போ சாட்சி தான் பண்ணி ஆகணும். அப்புறம் பெல்லு. ஆக்சுவலாக RX ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஏன் ஸ்டைல்லையா? ஆக்சுவலாக செல்ஃபோட ஃபாஸ்ட்டாக இருக்காப்புல ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அப்படி என்னன்னு நீங்களே பாருங்கள். இருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுங்க. ஸ்டாண்டு அது எப்படின்னு வேணால் கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, செகண்ட் கியரு. நீங்கள் அசக்கும் போது கிளச்சு பிடிச்சி வாக்கல, அந்த வீல் கொஞ்சம் அப்படி மூவ் ஆகாமல் அப்படி விட்டுட்டு மறுபடி பிடிச்சிக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அது நீங்கள் பழக சரியாயிடும். அந்த நான் இப்படி அப்புறம் எது வந்துட்டு ஃபஸ்ட்டு விழுந்துருச்சாட்டுருக்கு. அப்படியா எமர்ஜென்சியாக ஸ்கூட்டர்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனா எப்படின்மா தள்ளி நிறுத்தினா. சரிங்கண்ணா. ஆனால் இதில் வந்து RX கிங்கோட போரு, கிங்கோட கார்பரேட்டர் போட்டிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்போ போட்டிங்க? வண்டி எப்போ ரெஸ்டோர் பண்ணீங்க? இந்த பைக்கை பற்றி சொல்லிடுங்க. போர் போட்டதெல்லாம் வந்து 10 வருஷம் இருக்குங்க. பா. அப்புறம் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணது ஒரு 7 வருஷம் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு இந்த கிளாடியேட்டர் டிஸ்க் பிரேக்கு, ஓகே, டேங்க்கும் ஷீல்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டு மெக்கானிக் வந்துட்டு, சார் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன், என்னது இந்த கண்டிஷன் இருக்குது, நீங்கள் வேணால் இதை போட்டுக்கோங்க, என்னது பிளாக் கலரு, ஓகே, நான் அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டுமே நீங்கள் இப்போதைக்கு போட்டுக்கோங்கன்னு. அப்படி இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த டேங்கு சீல்டும் பெயிண்ட் பண்ணிடுவேன். மற்றதெல்லாம் அப்படியே நிக்கல் போட்டது எல்லாம் பஃபிங் பண்ணுது பக்கவாக இருக்குது. ஓகே. நான் 7 வருஷம் முன்னாடி ரெஸ்டோர் பண்ணேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஆனால் வண்டி தெரியலண்ணா. இப்போ ரீசெண்டாக FC போகிறதுக்கு ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். இந்த கேரியர் வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஜப்பான் கேரியர்னு சொல்லுவாங்கள்ல. ஓகேண்ணா. எங்கள் வீட்டில் மேலே கூடியிருந்தார் ஒருத்தர், ஆத்மாச்சரன் சொல்லிட்டு அவர். சரிங்கண்ணா. அவங்களதெல்லாம் ஜப்பான் பீஸு. அவங்க பையன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தார். ஓகே. அங்கே வண்டியெல்லாம் நிற்கும் போது எல்லாம் இடிக்குது, நீட்டிகிட்டு இருக்குது, நான் அதை அறுத்துற போகிறேன். அப்படி அறுத்துறாத தம்பி, நான் வர்றேன் பெங்களூருக்கே வண்டி எடுத்துகிட்டு போய் என்னதை கழட்டி கொடுத்துட்டு இதை மாற்றிட்டு வந்துட்டேன். சரி சரி. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ டைனமிக் மாடல் இருக்கும். இப்படி ஒரிஜினலில் மட்டும்தான் அந்த அழகு இருக்கும். டூப்ளிகேட்டும் நல்லாயிருக்கு.
இதனுடைய இந்த ஜப்பான் கேரியனுடைய அழகே தனி தாங்க. ஓகே ஓகேண்ணா. இல்லை வண்டி ஆனால் இந்த பீட்டோ சூப்பர். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் வந்துட்டு RX ஜெட்டுது, அதுவும் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன். அதில் வந்து கிங் கோப்ரா இருக்குல்ல, அதனுடைய மீட்டர் வச்சுருக்கேன், LC 125 அதை மாட்டணும். அது RPM டிரைவில் போட்டு அப்படி மாட்டிடுவேன். ஓகே ஏற்கனவே பண்ணியிருந்தேன், குறுக்களை கொஞ்சம் கழட்டிட்டேன். இல்லை அதான் இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்ல நல்ல பைக்காக வச்சிருந்தா ரைடுக்கு எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒவ்வொரு நாளைக்கு எனக்கு கல்யாணத்துக்குலாம் எங்கேயோ போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேன். குழந்தைங்களாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் கியாமையான்னு அடிப்பாங்க, அந்த பொம்மையை உருவிடுவாங்க. அதனால் அது வந்துட்டு ரஃப்யூஸ் வெஹிக்கிள் மாரி அது. அது என் ஒய்ஃபுக்காக வாங்கினது. இது என்ன தான் என் ஒய்ஃபுக்காக மொதல் வாங்கின வண்டி. ஓகே ஓகே. என் மேரேஜ் என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்த வண்டி. சரிங்கண்ணா. அடுத்தது அக்சஸ், அதுவும் வாங்கினது. அது நம்பர் வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னு சொல்லிட்டு சேலத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த நம்பர். ஓகே. ஆனால் இப்போ உங்கள் சன்னிக்கே இது எப்படி 20 வருஷம் இருக்கும்ல? என் சன்னுக்கு வந்துட்டு இப்போ என்ன 16 தானே ஆகுது. ஓகே ஓகே. இல்லை கல்யாணத்தை போவாங்க நீங்களே? என் ஒய்ஃபுக்கு. ஆமாம், என் பொண்ணு பெருசு. இல்லை வண்டி இதுவும் பாருங்கள், அலையெல்லாம் உங்களுக்கு இது அதில் நிக்கல் போட்டு, ரிம் வந்து நிக்கல் போடல, ஸ்போக்ஸ் மட்டும் நிக்கல் போட்டேன். அதான் எல்லா வண்டியும் இப்படி நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு வந்து அதாங்க ஆசை, வண்டி நல்லா வச்சுக்கணுன்னு. சரிங்க. உங்கள் பைக் அந்த வாங்கியிருக்கீங்களா? அதை பார்த்துக்கோங்க. வாங்க. ஆக்சுவலாக லேம்பி ஸ்கூட்ரு, LML சுப்ரீமோ இதெல்லாம் வந்து சேலுக்கு வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து ஸ்கூட்டர் வந்து சேலுக்கு வேணும்னு தேடிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு ஸ்கூட்டர் மட்டும் ஃப்ரண்ட் ஹெட்டு மட்டும் வச்சிருக்காரு. அது இல்லை, நான் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேண்ணா. அப்புறம் வந்து லேம்பி ஸ்கூட்ரு, LML சுப்ரீமோ ஸ்கூட்ரு, பஜாஜில் FE தானேண்ணா, பஜாஜில் கிளாசிக்கு, பஜாஜ் கப்பு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. 5 ஸ்கூட்டர் ஒன்று ஃப்ரண்ட் இது மட்டும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேலுக்கு இருக்கா? எதுவுமே சேல்ஸ் இல்லை, எல்லாமே வேற ஒரு பர்பஸ்க்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே. வந்துட்டு அந்த ஸ்கூட்டர் மாரி இது ரெடி ஆகிடும். ஓகே. பொருள் பூரா நான் போகிற இடத்துல பூரா கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கேயாவது டாய்ஸ் கடை பார்த்தனாக்கா அங்கே போயிட்டு எந்த வண்டி கலருக்கு தகுந்த மாதிரி பார்ப்பேன். சப்போஸ் அதில் ஒரு டாயில் நல்ல கலர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அது பிடிச்சிருந்தனா கூட அதுக்கு ஈக்குவலாக பெயிண்ட் அடிச்சிருவேன். ஆனால் இப்போ இதுக்கான கலர்கள்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். என் செல்ஃபோனில் கம்ப்ளீட்டெல்லாம் இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ சின்ன டாய்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு டாய்ஸ் வாங்கினேன்னா ஒன்று மட்டும் வாங்க மாட்டாங்க, ஒன்று உடஞ்சா கூட இன்னும் 5 வருஷத்துக்கு வேணும் இதான பூரமாக வாங்கி வச்சுருவாங்க. கண்டிப்பாக பெல்லு முதற்கொண்டு வாங்கி வச்சுருவேன். எத்தனை வண்டி ரெடி ஆக போகுது என்கிட்ட? ஒரு 10 அதுதான் லிமிட், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். போதை போயிட்டே இருக்கும். 10 வரைக்கும் தான் எனக்கு போதும். அதுக்கு மேலே இருந்தோம்னா உலகத்தில் எல்லாமே நம்மளுதுன்னு இருக்கவே கூடாதுங்க. அது ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் இதுதான் சொன்னீங்க வச்சுக்கிறது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஆமாம், அது பாக்ஸ். ஓகே. சுப்ரீமோட இது பாக்ஸ். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இது ஒரு சைடு இன்ஜின், ஒரு சைடு பாக்ஸ் இருக்கும்ல. இந்த வண்டி வந்துட்டு இது என்ன, இது ரைட் சைடு தான். ஓகே. லெஃப்ட் சைடு இது வந்துட்டு இது ஸ்டெப்னி டயர் இங்கே வந்துடுது, இங்கே வந்துடும் இந்த வண்டியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாக்ஸு, இது ஹெல்மெட் பாக்ஸு, ஃபுல்லாகவே பாக்ஸ் தான், பெரிய பாக்ஸுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸு, இது பாக்ஸு, இதுலேயும் இதுவும் பாக்ஸு, இதுவும் பாக்ஸ். இது பாருங்க நம்ம ஜாதி. இது 8 இன்ச்சு, இதெல்லாம் 10 இன்ச்சு, அது 8 இன்ச்சு வீல். இந்த வீல்லாம் இந்த கப்பு வந்துட்டு இதில் இருக்க இன்ஜினை தூக்கி அப்படியே அந்த வண்டிக்கு போட்டுக்கலாம். இது வந்து எலக்ட்ரானிக். ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்க பாயிண்ட் டைப்ல வேணும்னு வச்சிருக்கீங்க. அது பீட் அழகா இருக்கு, அந்த டட்ன்னு வருது இல்ல. எலக்ட்ரானிக்ல வராதானா? எலக்ட்ரானிக்ல கொஞ்சம் அதுவா இல்ல 135 இப்படி குடுன்னு ஓடும், 100 அப்படி அந்த பீட் வரும். அதேதான் எலக்ட்ரானிக் வந்துட்டு அதனுடைய கண்ட்ரோல் ஓடிட்டு இருக்கும். பாயிண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல ஓடும். ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா டட்டுங்குதுல, அதெல்லாம் பாயிண்ட். புல்லட் அந்த பிஸ்குன்னு ஓடுது இல்லை, அதெல்லாம் பாயிண்ட். லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அது கண்ட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கும். சரி, பாயிண்ட்டுக்கு இதுக்கு அதுதான் வேலை. ஓகே ஓகேண்ணா. ஆனால் உங்கள் அம்மா செட்டு பார்த்துருவோமா? இதுவரையும் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்து அம்பாசிடர் கார் வந்து வாங்கணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. ஸோ ராசி ரைடர் நம்ம நாமக்கல் அண்ணா வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்ற ஆசை வந்துருச்சு. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா 1988 மாடல். ஆனால் 88 வாங்கணும். உங்கள் காரை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலாக அதுதானா இந்த உங்கள் கார், அதுவும் இன்டீரியரில் போய் சீட்ஸ் போட்டிருக்கீங்க, நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ரஸ்டே இல்லாமல் அதான் ரொம்ப நல்லா இருக்குண்ணா கார். உங்கள் கார் பற்றி சொல்லிடுங்க. இது 1988 வாங்கினது. எங்கள் அப்பா இதுவும் LIC லோன் போட்டு தான் வாங்கினதுங்க. சரிங்க. இந்த வண்டியினுடைய ரேட் வந்து 93,000 ரூபா. பாண்டிச்சேரியில் போய் தான் எடுத்தது. அப்போ இங்கே கொஞ்சம் விலை அதிகம், அதனால் அங்கே எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் இங்கே TAM ஃபஸ்ட்டு இதுதான் அந்த 7209 நம்பருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிராண்டு. அதுக்கப்புறம் தான் நான் யமாஹாவிலிருந்து எல்லாம் யூனிஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அண்ணனோட எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா 7209 இருக்கும். ஸோ அது இந்த நம்பர் பிளேட்டை கோயம்புத்தூரில் போய் போட்டு வந்தாங்க. இது ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஒருத்தர் அவர் கையிலேயே அது பண்ணுறதுங்க. இது ஓகே. இது
சரிங்கண்ணா. இந்த ஆண்டனா என்ன அவ்வளோ பெருசாக? அது வந்து ஒயர்லெஸ், இது ஹேம் ரேடியோ ஆண்டனா. அது ஓகே. எஃப்எம் ஆண்டனா இங்கே நம்ம செட் ஆன் பண்ணி பட்டன் போட்டோம்னா மேலே இருக்கும். ஓ, இது அதான் பேட்டரி கழட்டி வச்சுருக்கு. ஓகே. டிக்கு பாருங்கள். இது எப்போ நான் ரெடி பண்ணீங்க இந்த வண்டி? இது இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்ரா ரூம் இதெல்லாம் போட்டுருக்கீங்களா ஹைட்ராலிக்? அதை பண்ணிக்கலாம். அதுவாக அது மேலே தூக்கிக்கும். இதை அப்படியே நிற்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா கம்பி எடுத்து அது வைக்கணும். இது என்ன ரிவர்ஸ் கேமரா இருக்கா? ரிவர்ஸ் கேமரா இருக்குது. பம்பரில் போட்டிருக்காரு. ஆனால் பம்பரே 5 ஏர் பேக் சமம் இல்லைன்னா இது அந்த அளவு ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங். அப்படி இன்டீரியர் பேட்டரி கொடுத்துருந்தானா வண்டி என்னென்ன இருக்குது. இது ஓப்பன் பண்ணுறது கூட மோட்டரைஸ் தான். ஓ, இன்டீரியரில் அதான் நான் ஒரு மினிஸ்டர் கார் மாதிரி இருக்குது இன்டீரியரில் பார்க்கும்போது. கரெக்டாக சொருமா எடுத்து வரேன். இதுக்கு வந்து என்ன இன்ஜின் வருது? இசுசு ஏசி பக்காவாக இருக்குங்க. அப்போ கம்பெனியில் வரும்போது இசுசு இன்ஜினா இல்லை நம்ம பெட்ரோல் தான்? பெட்ரோல் இருந்தது. 10 வருஷம் பெட்ரோலை ஓடிச்சு. அடுத்த 10 வருஷம் வந்து இசுசு வந்துட்டு 1800 சிசி இருந்தது. அதுக்கடுத்து மறுபடியும் இன்ஜின் மாற்றிட்டேன். ஓகே. வந்துட்டு ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, எல்லாம் பவர் விண்டோ, எல்லா இடத்துக்குமே பவர் கண்ட்ரோல். இங்கே பாருங்க டோரில் பவர் விண்டோ, பவர் விண்டோ மாற்றிருக்கேன். எல்லா டோருக்குமே பவர் விண்டோ ஒர்க் பண்ணும். தனித்தனி சுவிட்ச் இங்கே பாருங்கள். எல்லா டோருக்குமே எல்லாமே சூப்பர் கிங். தனித்தனியாகவும் டோரில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிரைவர் சைட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். சூப்பர் கிங் ஏசி. இதெல்லாம் 15 வருஷம் முன்னாடி ரெடி பண்ணதானா? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். இது பவர் விண்டோ ரெடி பண்ணுறாங்க, பவர் ஸ்டீரிங் ரெடி பண்ணுறாங்கன்னு. டிவியாண்ணா? எஸ், டிவி ப்ளஸ் ரிவ்யூஸ்க்கு அது தனி. இதுக்கு அது ரிவர்ஸ் கேம் வந்து இது இங்கே கொடுத்துறாரு சென்டரில். ஓகேண்ணா. இப்போ இதுக்கப்புறம் வேறு எதுவும் கார் வாங்கணுன்ற இது இல்லையாண்ணா? அமேஸ் இருக்குது ஒன்று. ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக் என் ஒய்ஃப் ஓட்டுறதுக்காக அமேஸ் இருக்குது. லைஃப்பில் அடுத்தது நான் ஒரு கார் வாங்குவேன். ஓ, அந்த சவுண்டு கூட மாறாமல் இருக்கு. சிக்கன் இருக்கு இன்னும். அப்புறம் ஜிப்சி டிஸ்க் ஆல்ட்ரேஷனு. ஓகே. ஸ்டைலாக இருக்குன்ட்டு இப்போ அதுக்கு மேலே நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து அசன்ட் சைடு மிரரு, விண்ட்ஷீல்ட் வாஷர் வச்சுருக்கேன். இது அப்புறம் ரேலி 4000 லைட்டுங்க. ஓகே. இது வச்சுருக்கேன். கவர் கழட்டிக்கலாம். ஓ, சூப்பர்ண்ணா. ஆனால் தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளோ பொறுமையாக சப்போர்ட் பண்ணி உங்கள் பைக்கு, கார் எல்லாமே நம்ம வியூஎஸ்க்கு வந்து காமிச்சு. இல்லை, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இப்போ பழைய வண்டி இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தெரியணும்ல. ஆமாம். இல்லை, அவங்கள பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு அவங்க வண்டி எப்படி பார்த்துக்கணும், அந்த வண்டியோட எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அந்த 10 வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுங்க கண்டிப்பாக ஃபுல்லாக. ஸோ ஒரு ஸ்கூட்டரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை இந்த அளவு அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த 10ம் இதை விட பெட்டராக அதற்கான தொழிலும் நடக்கும். அது எதுக்காக பண்ணுறங்கிறது அப்புறம் சொல்கிறேன். சரிங்கண்ணா. சரி, அதை கலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒருத்தர் தான் இப்போ வந்திருக்கீங்க. நிறையா மக்கள் இப்படியும் வண்டி இருந்ததா அப்படின்னு சின்னவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க பார்க்கணும். வழிபோக்கல் இருக்கவங்களாம் எல்லாரும் திரும்பிட்டு வந்து இந்த வண்டி நின்று ஒரு ஃபோட்டோனாச்சும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக. அப்புறம் வந்துட்டு இன்னும் என்னென்னா, இந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு வண்டி ஓட்டுறது மட்டும் இதாக இருக்கக்கூடாது. ரோடு ரூல்ஸை ரொம்ப மதிக்கணும். அதாவது ஒரு ரேஷ் டிரைவ் போகலாம், அது அவங்க மனசில் அது அந்த ஏஜில் அந்த ஒரு புத்துணர்ச்சி மாரி இருக்கும். இடம்பொருள் பார்த்து போகணும். நாம் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருந்துடக்கூடாது. நானும் அப்படி ஓட்டினோன்னா என் வயசுக்கு இப்போ புரியுது. இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறவங்க, சின்ன குழந்தை இப்படி தூக்கி போகிறவங்களுக்குலாம் அது குழந்தைங்க பயந்துரும், அலர்ந்துரும். அதனால் பசங்கள்லாம் எல்லா திறமையும் செய்யுங்க. உயிருக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை நம்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சரிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அண்ணனோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயிலு, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவர் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய கார்டு வரதராஜன், என் செல் நம்பரு. இது எதுக்கு நான் இது இந்த மாதிரி போட்டேன்னா, கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம்
எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க, ஸ்பெல்லிங் அடிக்க தெரில. அதனால் சரி போகிற போக்கில் வண்டி பார்ப்பாங்க, எனது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வீட்டில் போய் உங்கள் பசங்கிட்ட சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கும்போது அதில் கொஞ்சம் இன்றைக்கி எனக்கு இதாச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் போகிற போக்கில் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் எதுன்னு கரெக்டாக தெரியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ராசி ரைடர்னு நீங்கள் டைப் பண்ண. அது ராசி ரைடர் ஏன்னாக்கா எங்கள் ஊர் ராசிபுரம். சரி, நம்ம ஊரை வந்துட்டு நம்ம ஒரு முன்மொழியணும், அது இல்லாமல் நம்ம ஊருக்கு நம்ம ஒரு பெருமை தானே. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் ராசி இல்லை, அதான் நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இல்லைன்னா நான் ராசிபுரம் வந்திருப்பேனான்னு தெரியல. ஸோ உங்களையும் பார்த்தாச்சு, ராசிபுரத்தையும் பார்த்தாச்சு. ஸோ பைக் கலெக்ஷனும் அப்படியே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அண்ணனை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் பண்ணுறேன்.